இயற்கை வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல் உங்களுடைய சப்போர்ட்களை தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுகப்பிரசவம் ஆகணும், அதுக்கு ஏதாவது உணவு இருக்கா, என்ன செய்யலான்னு. இந்தியா ஏற்கனவே சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகள் ஆக போகுது. 50,000 வருடமாக வாழுகின்ற ஒரு இனம் தமிழர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 வருடம் பாரம்பரியம் இருக்குது. இது உலகத்தில் எந்த ஒரு சமுதாய மக்களுக்கும் எந்த ஒரு மொழிவாரி மக்களுக்குமே கிடையாது. இருக்கலாம், ஆனால் தமிழர்கள் இருக்கிற அந்த அளவுக்கான ஒரு பாரம்பரியம் கிடையாது. அப்படி 50,000 வருடமாக வீட்டில் சுகப்பிரசவம் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த தமிழர்கள் இந்த 50 வருடமாக பார்த்தீங்கன்னாக்கா, சுதந்திரம் வாங்கி 75 வருடங்கள் ஆயிருந்தாலும் கூட இந்த 50 வருடமாக பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சுகப்பிரசவங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. காரணம், பெண்களுக்கே பிரசவம் பார்க்க தெரியல, அவங்களே பயப்படுறாங்க. ஆண்களை விடுங்க, அவங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. பெண்களே சுகப்பிரசவம் பண்ணிக்கவும் பயப்படுறாங்க. வீட்டில் இருக்க மற்ற பெண்களும் வேண்டாம் எதுக்கு ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடலாம் அப்படிங்கிறாங்க. சுகப்பிரசவத்தில் பிறக்காத குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, சிசேரியன் மூலமாக பிறக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக பெரும்பாலான குழந்தைகள் நோய் பிரச்சனை இருக்குது. காரணம், அந்த சுகப்பிரசவத்துக்காக சிசேரியனுக்காக பயன்படுத்தப்படுற மருந்து மாத்திரைகள் அந்த குழந்தையையும் பாதிக்குது, அந்த பெண்மணியையும் பாதிக்குது. இதுக்கான விஷயந்தான். அப்போது சுகப்பிரசவத்துக்கு நிறைய பயிற்சிகள் நிறையா சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே சேனலில் சொல்லியிருக்கேன். இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஜூஸு, இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு 3-4 மாதங்களுக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும். அதாவது கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் ஒரு 3-4 மாதங்களுக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும். காலை மாலை ஒரு அரை கிளாஸ் தான் குடிக்கணும், அதுக்கு மேலேயும் குடிக்க வேண்டாம். சரிங்களா? அது ஏன் அப்படின்னு காரணம் கடைசியாக சொல்கிறேன். நான் அரை கிளாஸ் தான் குடிக்கணும். அதாவது நார்த்தங்கான்னு சொல்லுவாங்க, நார்த்தம்பழம், நார்த்தங்காயின்லாம் சொல்லுவாங்க. அந்த நார்த்தங்காய் இருக்குது இல்லையா, அதை ஜூஸ் எடுத்து அப்படியே குடிக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து கொஞ்சம் தேன் கலந்துக்கணும். பச்சை தண்ணி தான் கலக்கணும், தேன் 1 ஸ்பூன் கலக்கணும். ஒரு அரை கிளாஸு நீங்கள் நார்த்தம் ஜூஸ் எடுக்கிறீங்க, நார்த்தங்காயில் ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நார்த்தம் பழம் வேண்டாம், நார்த்தங்காயில் எடுங்க. ஏன்னா அந்த நார்த்தம் பழங்கிறது அவ்வளோவா கிடைக்கிறதில்ல, அதனால் அந்த இது வேண்டாம். நார்த்தங்காய் அரை கிளாஸு, அதில் 1 ஸ்பூனு தேன், கொஞ்சம் தண்ணீர் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு காலை மாலை இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு வேளையாவது குடிக்கணும். குடிச்சிக்கிட்டே வந்தால் சுகப்பிரசவத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஏன், எவ்வளோ பழம் இருக்குது, எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தங்காய்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பு சம்மந்தப்பட்ட காய். அதுக்கும் லிவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, புளிப்புக்கும் லிவருக்கும் தொடர்பு இருக்குது. ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன். கண், பித்தப்பை, லிவரு 3 ஒரே உறுப்பு தான். அப்போது நம்ம இந்த நார்த்தங்காயோடைய அந்த ஜூஸ் குடிக்கும்போது இது லிவருக்கு போய் சப்போர்ட் பண்ணும். லிவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை, சிறு துளியாக இருக்கிற குழந்தைய ஒரு 3 கிலோ குழந்தையாக மாத்திர மிகப்பெரிய ஒரு வலிமை உள்ள உருவாக்குற ஒரு உறுப்புன்னு பார்த்தா லிவர் தான். ஒரு லிவர் தான் ஒரு குழந்தைய முழுசாக உருவாக்குது. அதாவது ஒரு துளி ஆணினுடைய விந்தனமும் ஒரு துளி பெண்ணுடைய கருமுட்டையும் ரெண்டும் சேருது. ஆனால் பார்த்தீங்கன்னா 10 மாதம் கழிச்சு ஒரு 3 கிலோ வெளில வரும் இல்லையா? அப்போ இவ்வளோ ப்ராசஸுக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவர். அப்போ அந்த லிவருக்கு நம்ம இந்த நார்த்தங்காயோடைய ஜூஸை கொடுத்தோம்னா நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்போ நார்த்தங்காய் ஜூஸை சும்மாவும் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, புளிப்பு அதிகம். ரொம்ப கொடுத்தும் ஒரு உறுப்பை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? அதாவது மிகையினும் நோய் குறையினும் நோய்ங்கிறோம். ஒரு உறுப்பை அளவுக்கு அதிகமாக வேலை கொடுக்கவும் கூடாது, ஒரு உறுப்புக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கவும் கூடாது. அப்போது கொஞ்சம் தண்ணீர் கலந்து தேன் கலக்கணும். ஏன் தேன் கலக்கிறோம் அப்படின்னா, அந்த புளிப்பு நம்ம லிவருக்கு போகும்போது சரியாக இருக்கும், ஆனால் உள்ளே நம்ம எடுக்கும்போது அது சரியாக சப்போர்ட் பண்ணாது, நமக்கு குடிக்க முடியாது. அதுக்காக கொஞ்சம் தேன் கலந்துக்கணும். ஆனால் அந்த புளிப்பு தன்மையை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி லிவர் எடுத்து அது அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒரு 3 மாதத்திலிருந்து ஒரு 8 மாதம் 9 மாதம் வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும்போது லிவர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். லிவர் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் அந்த சரியான நேரத்தில் அந்த குழந்தை சுகப்பிரசவத்துக்கு ரெடி ஆகி அது அந்த தழை திரும்பி வெளில வர ஆரம்பிச்சிடும். அதற்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. நிறைய பெண்களுக்கு இந்த குறிப்பு தெரியாது, அதனால் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதனால் கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆக போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி, அந்த மாதிரி பெண்கள் இந்த விஷயத்த கவனத்தில் வச்சுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு இயற்கையான சுகப்பிரசவம் பண்ணால் தான் உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய குழந்தையுடைய ஆரோக்கியமும் எதிர்காலத்தில் நல்லா இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக அது மருந்து மாத்திரைகள் மூலம் பிறக்கிற குழந்தை அது சரியாக ஆரோக்கியமான குழந்தை கிடையாது. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.